பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா தேவன் நமக்கு நல்ல ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம் கடைசி வரை இப்படியே சொல்லுகிறது, கவனித்து பாருங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வார்த்தை அருமையான வார்த்தை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கிறோம். கர்த்தரை சேவிக்கிறது அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், சபைக்கு போனா ஆண்டவரை சேவிக்கிறோம், புட்டு வைக்கிறோம்னா ஆண்டவரை சேவிக்கிறோம். அதுக்கும் மேல ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? வசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா, என் குடும்பம் எல்லாரும், என்னோட குடும்பத்துல என்னுடைய பையன், பிள்ளை, மருமகள் யாவரும் கர்த்தரையே நாங்க சேவிக்கிறோம் சொல்ல முடியுமா அவங்களால? நான் ஒரு சகோதரியை மீட் பண்ணேன், 2015-16 இருக்கும். அந்த சகோதரியை மீட் பண்ணும் போது அந்த குடும்பமே பாத்தீங்க அப்படின்னா இதோ கிறிஸ்தவத்துக்குள்ள கிடையாது, இயேசு அறியாத குடும்பம். ஆனா அந்த சகோதரிக்குள்ள 2 விஷயம் இருந்தது. கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்துல சரியா இருந்தாங்க, 2வது விசுவாசத்துல நிலைத்திருந்தாங்க. இது நிமித்தம் இன்னைக்கு 2024 ஆண்டு சகோதரி வீட்டுக்கு நான் போறேன், அப்படியே